மானாமதுரை அருகே காதல் விவகாரத்தில் சட்டக்கல்லூரி மாணவர் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக செய்தி சேகரித்த பத்திரிகையாளர்களிடம் போலீசார் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் சுப்பிரமணி வழங்க கேட்கலாம். சுப்பிரமணி, வணக்கம். விவரங்கள். வணக்கம் நவீனா. அதாவது சிவகங்கை மாவட்டம் மானாம்பாடி அருகே உள்ள சின்னப்புதுக்கோட்டை கிராமத்தைச் சேர்ந்தவர் சிவபாலன். இவர் சட்டக்கல்லூரியில் 2ஆம் ஆண்டு பயிற்று வருகிறார். இந்நிலையில் இவர் அதே கிராமத்தைச் சேர்ந்த தனது உறவினர் பெண் ஒருவரை காதலித்து வந்ததாக கூறப்படுகிறது. ஒரு தலை காதலாக இந்த காதல் சொல்லக்கூடிய நிலையில் தற்சமயம் அந்த பெண்ணின் உறவினர்களிடம் சிவபாலன் தனக்கு அந்த பெண்ணை திருமணம் செய்து வைக்குமாறு கேட்டு வந்ததாக கூறப்படுகிறது. ஆனால் அந்த பெண்ணின் குடும்பத்தினர் சிவபாலனுக்கு பெண் தர மறுத்து தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வந்துள்ளனர். இந்நிலையில் இன்று சிவபாலன் மீண்டும் அந்த பெண்ணின் தந்தையிடம் பெண் கேட்க சென்றதாக கூறப்படுகிறது. இதில் இருவருக்கும் இடையே வாய் தகராறு ஏற்பட்டு இந்த வாய் தகராறானது முற்றியதில் சிவபாலன் மற்றும் அந்த பெண்ணின் தந்தை இருவருக்கும் இடையே கைகலப்பு ஏற்பட்டு வாக்குவாதமாகியுள்ளது. இதில் சிவபாலன் தான் மறைத்து வைத்திருந்த வாளால் அவரை வெட்ட முற்பட்டதாக கூறப்படும் நிலையில் அந்த பெண்ணின் தந்தை தற்காப்பிற்காக சிவபாலனை அறிவாளால் வெட்டி சடாமரியாக வெட்டியுள்ளார். இதில் சிவபாலன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த நிலையில் இந்த தகவலான அறிந்து மானாமதுரை காவல்துறையினர் சிவபாலனின் சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக சிவகங்கை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். இந்நிலையில் இந்த சம்பவம் அறிந்து அங்கு செய்தி சேகரிக்க நம்ம தனியார் தொலைக்காட்சி செய்தியாளர்கள் மற்றும் பத்திரிகை செய்தியாளர்கள் அங்கு குவிந்த நிலையில் அங்கு உள்ள காவல் ஆய்வாளர் ரமேஷ்குமார் என்பவர் செய்தியாளரை தடுத்து நிறுத்தி செய்தி சேகரிக்க விடாமல் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார். இதனையடுத்து உயரதிகாரியான உயரதிகாரியின் உத்தரவை தொடர்ந்து அங்கு மீண்டும் செய்தியாளர்கள் செய்தி சேகரிக்க இந்த வாக்குவாதம் மற்றும் இந்த கொலை சம்பவம் சிவகங்கை மாவட்டத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நவீனா, முழு விவரங்களுக்கு நன்றி சுப்பிரமணி.